Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. Chennai Samartha Group of Institutions, over 31,651 students placed so far, and the only college in India to win gold at the 124-year-old Culinary Olympics. Vinayaka Mission Salem campusல் 2026-27 ஆண்டுக்கான அட்மிஷன் ஆரம்பம். இப்போதே அழையுங்கள் 1800-258-2929. இந்த நிகழ்வை எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். +2 படித்ததுக்கு அப்புறம் தான் லைஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த +2 படித்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குங்கிறத இன்றைக்கி நான் சொல்கிறத விட இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு வந்திருக்காங்க எல்லார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த நிகழ்வை நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க. சொல்லப்போனால் 12th முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னே தெரியாது. சொந்தக்காரத்தில் பார்த்தா மாமா வந்து சொல்லுவாங்க, இது படிப்பா நாளைக்கு நல்லாயிருக்கும் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து பார்த்தா மளிகை கடையில் சொல்லியிருப்பாங்க, அந்த பையன் இங்கே படித்தான் அவ்வளோ சம்பாரிச்சான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பிட்டை போட்டிருப்பாங்க. இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்க ஒரு காலம் தான் இந்த 12th ஸ்டாண்டர்ட் முடித்ததுக்கப்புறம். அதுக்கு யார் ஆத்தென்டிக்காக இந்த துறையிலேயே சிறந்த வல்லுநர்களாக இருக்காங்களோ அவங்க வழிகாட்டுதல் மூலிமா அந்த படிப்பை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை பெருசாகும். அதற்காக தான் இத்தனை சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய அந்த அனுபவங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்வையும் எதிர்காலத்தையும் மாற்றும். இது நீங்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி நீங்கள் இங்கே கற்றுக்கிற விஷயங்களை உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கல்வியை மட்டும்தான் எல்லாருக்கும் இலவசமாக எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால் அவங்க வாழ்க்கை தரம் உயரும். அதுக்கான ஒரு காலம் தான். எல்லோரும் குறிப்பாக பென்லாம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நான் அதுக்கான உங்களுக்கான நேரமும் நான் தரேன். சரிங்களா? கல்வியை எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்காக முதல்வரெல்லாம் அழைக்க போகிறது யாருன்னா, 25 ஆண்டுகளுக்கு மேலாக பல ஆயிரம் மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கி வரும் கல்வியாளர் பொருத்தமான படிப்பை தேர்வு செய்வது எப்படி என்ற தலைப்பில் வழிகாட்டுதல் வழங்க இருக்கிறார். ஊடகத்துறையில் மூத்த ஆளுமையான இவர் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். பிரபல இதழ்களில் பல தொடர்களையும் ஏராளமான நூல்களையும் எழுதியுள்ளார். கலை, அறிவியல், பொறியியல், வணிகவியல், மருத்துவம் உட்பட அனைத்து துறைகள் குறித்தும் நிபுணத்துவம் கொண்ட சிறந்த சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் ரமேஷ் பிரபா அவர்கள் மாணவர்கள் முன்னாடி இன்னைக்கு உரையாற்ற போகிறாங்க. இவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆழ்கடல் போனால் தான் முத்தெடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. கடலில் நீச்சல் தெரியணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இருக்க பருவம் ஒரு நீச்சல் பருவம் தான். இந்த நீச்சல் நல்லா பழகிட்டோன்னா ஆழ்கடலுக்குள்ளே போயிட்டோன்னா அங்கேருந்து முத்தை எடுக்கலாம். அப்படியான முத்துக்கள் தான் நீங்கள். இன்றைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் நீங்கள் எல்லாமே. இந்தியாவோட வருங்கால எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்களை உங்களுக்கு கல்வி வழிகாட்டுறதுக்காக கல்வியாளர் ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சார், அனைவருக்கும் வணக்கம். பொருத்தமான படிப்புகள் தேர்ந்தெடுத்துறது அப்படின்னு சொல்லும்போது வழக்கமான ஒரு முதல்ல அறிமுகத்தில் சொல்லிடுறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு வல்லுநரும் ஒரு துறை சார்ந்து பேசுகிறதால அதை டூப்ளிகேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதை தவிர்த்துட்டு நான் சில விஷயங்களை மட்டும்தான் இன்றைக்கி பேச போகிறேன். ஓகேயா? ஃபஸ்ட்டு இந்த பொருத்தமான படிப்பை தேர்ந்தெடுக்குங்கிறது வழக்கமாக நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறது உண்டு. சரியா? என்ன ஃபார்முலானா, இன்ட்ரெஸ்ட் வெர்சஸ் ஆப்டிடியூட். இன்ட்ரெஸ்ட்னா என்ன? யாராவது காமர்ஸ் உட்காந்துட்டு வட்டின்னு சொல்லக்கூடாது. ஆர்வம், சில சமயத்தில் ஆர்வ கோளாறு. ஓகேயா? சரி, அதை விருப்பம்னு வச்சுக்கலாம். அப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பல்வேறு காலகட்டங்களில் அது மாறிட்டு இருக்கும். இதே ஒரு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பில் கேட்டால் குருடாக என்னன்னு தெரியாமல் சொல்லுவோம். ஏரோப்ளேன் ஓட்டணும், போலீஸ்காரர் ஆகணும், கலெக்டர் ஆகணும். அப்புறம் இந்த +2 நெருங்க படிப்புகளே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னாக்க, நான் என்ன ஆக விரும்புகிறேங்கிறத ஒரு 10 லிஸ்ட் போடுங்க. 1 to 10 லிஸ்ட் போடுங்க. போட்டிங்களா? இதுதான் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த ஆப்டிடியூடுங்கிறமே அப்படின்னா, என்ன ஆகணும் விரும்புறது ரைட்டு, எனக்கு என்ன வரும்? நல்ல கேள்வியா? எனக்கு மேத்ஸ் சுட்டு போட்டாலும் வராது, என்ஜினியரிங் பக்கம் தலை வச்சு கூட படுத்துடக்கூடாது. ஓகே? ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத கேள்வி கேட்கும்போது இந்த 10ல் 5 காலி ஆகிடும். அட்லீஸ்ட் இந்த பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்ம எடுக்க வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சிக்கலே பிடிக்குங்கிறது வேற, எனக்கு அது சூட்டாதாங்கிறது வேற. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற இடைவெளியில் தான் பல நேரங்களில் சேர்ந்துடுறோம்.
சேர்றதுக்கும் அந்த படிப்பை முடிக்கிறதுக்குமான சதவீதம் பெரிய வித்தியாசம் வருது. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுங்கிறது வேற, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுங்கிறது வேற. ஸோ அந்த அந்த டிஃபரன்ஸ் தான் அந்த ரெண்டுக்குமானது. அந்த கிளாரிட்டி இருந்துச்சுனாக்க நமக்கு அதற்கு பிறகு எல்லாமே சரியாக இருக்கும். நான் இன்னைக்கு எங்கேருந்து தொடங்க போகிறேன்னா, நம்ம வழக்கமான கான்ட்ரவர்ஷியலான நீட்டிலேருந்து தொடங்க போகிறேன். நீட்டை பொறுத்தவரையில் முயற்சி பண்ணுங்க, தப்பு இல்லை. பட் அதற்காக வருடங்களை வீணடிக்கிறது, அது இல்லைன்னா உலகமே இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா சமீப ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்க தமிழகத்தினோட இந்த நீட் தற்கொலைகள் அதிகம், சரியா? அதிலும் குறிப்பாக மாணவிகள் தற்கொலைகள் அதிகம். நம்ம நீட்டுக்காக பிறக்கல, நம்ம பிறக்கும்போது நீட் இல்லை, சரியா? தயவு செய்து அதான் வாழ்க்கையினோட ஏதோ உச்சங்கிற மாதிரியான ஒரு முடிவுகள் வேண்டியதில்லை. நீட் தேவையில்லாத படிப்புகள் கணிசமாக இருக்கு. இன்றைக்கு பொறுத்தவரை எதுக்கு நீட் தேவை? எம்பிபிஎஸ்க்கு தேவை, பிடிஎஸ்க்கு தேவை, வெட்டினரி நம்ம ஊர் தேவையில்லை. அப்புறம் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி அப்படிங்கிற இந்த இந்தியன் மெடிசன்ஸுக்கு தேவை, அப்ராட் இதுக்கு தேவை, இதுதான் தேவை இல்லையா? அப்போ நீட் தேவையில்லாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ஃபார்மசிக்கு தேவையில்லை, ஃபார்ம் டிக்கு தேவையில்லை, ஃபிசியோதெரப்பிக்கு தேவையில்லை, நர்சிங்க்கு தேவையில்லை. ஓகேயா? இப்போ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய படிப்புகள். அடுத்து ஒரு 30 வகையான பிஎஸ்சி படிப்புகள் இருக்கு. படித்து முடித்தவுடன் ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய, அதே நேரத்தில் எம்பிபிஎஸ் அளவுக்கான செலவு தேவையில்லாத தனியார் கல்லூரிகள்லையும் அரசு கல்லூரிகள்லையும் தனியார் பல்கலைக்கழகங்கள்லையும் இருக்கக்கூடிய படிப்புகள், சரியா? இந்த படிப்புகள் உங்களுக்கு நான் உங்களுக்காக அந்த ஒரு சின்ன பட்டியலை நான் படித்து காமிக்கிறேன். இது எல்லாமே பிஎஸ்சி படிப்புகள், சரியா? கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் கேர் டெக்னாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, கிளினிக்கல் நியூட்ரிஷன், நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா, கிரிட்டிக்கல் கேர், டயாலிசிஸ், ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், நியூக்ளியர் மெடிசன், மெடிக்கல் சோஷியாலஜி, நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி, பாத்தாலஜி, ஆடியாலஜி, ஃபிசியாலஜி, ரேடியோகிராஃபி, அனஸ்தீசியா, ட்ராமா கேர், கிளினிக்கல் நியூட்ரிஷன், கிளினிக்கல் ரிசர்ச். இதுக்கிட்ட ஏதோ வேகமாக படிச்சுட்டேன்னு பார்க்காதீங்க, ஒன்றுமே இல்லை. அரசாங்கத்தோட எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த 30 கோர்ஸோட பட்டியலும் அதுக்குள்ளார இருக்கும். அது எலிஜிபிலிட்டின்னா எந்தெந்த ப்ரைவேட் காலேஜில், எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜில் எதில் இருக்குங்கிற விவரங்களும் இருக்கும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 4 வருட படிப்பு. வழக்கமாக நம்ம ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போய் பிஎஸ்சி படிக்கிறோம்னா 3 வருஷம், இது எல்லாமே 4 வருஷம். ஓரளவுக்கு முடித்தவுடன் ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்லையோ லேபரேட்டரிலையோ ஜாப் கிடைக்கிற அளவுக்கான வாய்ப்புள்ள படிப்புகள். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மெடிக்கல்னு ஒரு முடிவெடுத்துட்ட பிறகு நீட் தேவையில்லாத ஒரு பெரிய பட்டியலும் இருக்குங்கிறத நம்ம ஆறுதல் பட்டுக்கணும். ஓகேயா? அதற்கு பிறகு நீங்கள் சொன்ன வெட்டினரி, தென் ஃபிஷரி சயின்ஸு, இதை தாண்டிட்டிங்கனாக்க நம்ம ஊரில் எல்லா காலகட்டங்கள்லேயும் வாய்ப்புகள் இருந்திருக்கு. இப்போ இன்னும் அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் அதிகம் வருதுங்கிறது அக்ரி, சரியா? எங்கே இருக்குது நம்ம ஊரில் அக்ரி யூனிவர்சிட்டி? எங்கே இருக்குது? கோயம்புத்தூரில் இருக்குது. யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது. பட் அதனுடைய அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூரை தாண்டி பல்வேறு ஊர்களில் இருக்குது. ப்ளஸ் சமீப ஆண்டுகளில் நிறையா ப்ரைவேட் அக்ரிகல்ச்சர், எப்படி என்ஜினியரிங் காலேஜஸ் நிறையா வந்திருக்கோ அது மாதிரி ப்ரைவேட் அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் வந்திருக்கு. பட் இது எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங். அந்த சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்கிறது கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு நம்ம அப்ளை பண்ண வேண்டியது. அண்டு படிப்புகள்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சி அக்ரிங்கிறது எவர் கிரீன், எல்லா காலகட்டத்திலையுமே பிஎஸ்சி அக்ரி இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலை சார்ந்தது. அப்புறம் செரிகல்ச்சர், பிஎஸ்சி செரிகல்ச்சர் என்னது? அது சொல்லு, கரெக்டு சொல்லு. சில்க் மேனுஃபேக்சரிங்கில் அது பட்டு புடவைக்காரங்க பண்ணுவாங்க. பட்டுப்பூச்சி வளர்ப்பு அது சார்ந்தது. அப்புறம் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, வனத்துறை சார்ந்து மேட்டுப்பாளையத்தில் வனத்துக்கு நடுவிலே ஒரு காலேஜ், அது ஒரு படிப்புகள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்கில் ஒரே ஒரு விண்ணப்பம், நீங்கள் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு போகணும். ஒரு ஆன் த ஹோல் உங்களுக்கு ஒரு சொல்லணும்னாக்க எல்லாமே இந்த ரிசல்ட் வர காலகட்டத்தில் வந்துடும். இன்றைக்கி இருக்கிற வசதி எல்லாமே ஆன்லைன், என்ஜினியரிங் ஆன்லைன் அப்ளிகேஷன், சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங், இப்போ இதுக்கும் நம்ம அக்ரிக்கு ஆன்லைன் கவுன்சிலிங், வெட்டினரி லா எல்லாமே
சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் அப்ளிகேஷன்ஸு. ஸோ அப்போ எதுக்கு சொல்ல வரோன்னா திரும்ப திரும்ப அந்த பயாலஜி குரூப் எடுத்தவர்களுக்கு நீட்டை தாண்டி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட். இதற்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி வந்து எந்த குரூப் எடுத்தவர்களும் படிக்கிறதுக்கான நிறைய படிப்புகள். அதில் முக்கியமானது வந்து லா, சரியா? சட்டம் படிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு சமீபத்தில் வரவேற்பு அதிகமாக இருக்குது. இது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா யாராவது அரசியலுக்கு போகணும்னா லா காலேஜுக்கு போயிடு. நீங்கள் அந்த காலத்து மினிஸ்டர்ஸ் அவ்வளோ பேரையும் பார்த்தீங்கன்னா BA BL MA BLலாம் இருப்பாங்க. அப்புறம் நடுவில் ஒரு தொய்வு இருந்துச்சு. இப்போ சமீப சில ஆண்டுகளாக சட்டம் படிக்கிறதுக்கான ஆர்வம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அதிகமாகிருக்கு. ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து அரசு சட்டக்கல்லூரிகள் மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கி வந்து தனியார் சட்டக்கல்லூரிகளும் வந்துருச்சு. ப்ளஸ் இந்த டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லப்படுற தனியார் பல்கலைக்கழகங்கள்லையும் எல்லாத்துலேயுமே வந்து சட்டப்படிப்புகள் வந்திருக்கு. நம்ம டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற அரசு கல்லூரிகளில் சேரணும்னா எந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டும் கிடையாது. உங்களுடைய முழுக்க உங்களுடைய +2 மதிப்பெண், நீங்கள் +2ல் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய அந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது பாருங்கள், மொழி பாடங்கள் தவிர்த்து 4 சப்ஜெக்ட்ஸோட 400 மார்க்ஸை 100ஆக கன்வெர்ட் பண்ணி அதில் தான் கவுன்சிலிங் நடக்கும். சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் அகெயின் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நிறைய பேருக்கு இது தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்ட் லா காலேஜ் அதே கேம்பஸில் இருக்குது. சோயல் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா. இது வந்து அதே தரமணி யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே இருக்குது. இதில் வந்து ஹானர்ஸ் படிப்பு வந்து 4 வகையான ஹானர்ஸ் படிப்பு இருக்குது. BA LLB, BBA LLB, BCA LLB, BCom LLB. இதில் வந்து BA LLB, BBA LLBக்கு +2ல் நீங்கள் எந்த குரூப் வேணாலும் எடுத்துருக்கலாம். BCom LLBக்கு காமர்ஸ் கண்டிப்பாக தேவை. BCA LLBக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கண்டிப்பாக தேவை. இதில் விண்ணப்பிக்கிறதுக்கே 70% மதிப்பெண்கள் தேவை. இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். நமக்கு அதிகம் பேருக்கு அது தெரியறதில்லை. தயவுசெய்து அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகேயா? இது ஒரு ஆப்ஷன். இதற்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்க சில ஆப்டிடியூட் சார்ந்து படிக்க வேண்டிய ஒரு படிப்பை குறிப்பாக சொல்லணும்னாக்க இங்கே இருக்கிற எவ்வளோ பேருக்கு நல்ல படம் போட, ஓவியம் போட, டிராயிங் போட வரும்? கை தூக்குங்க, தைரியமாக தூக்க. ஓகே, இதை மட்டும் வச்சு உங்களுக்கு அட்மிஷன். உங்கள் மார்க்ஸ் பற்றி கவலை இல்லை. ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, நல்லா படம் போடுவீங்களா அப்படின்னு படம் போட்டிங்கன்னா சீட்டு. எங்கே தெரியுமா? அப்படியே சென்ட்ரல் ஸ்டேஷன் எதிரில் போனீங்கன்னா ஒரு 150 வருட பழமையான கட்டிடம் ஒன்று சிவப்பு கலரில் இருக்கும். நுண்கலை கல்லூரி, காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்னு. அதே காலேஜ் கும்பகோணத்தில் ஒன்று இருக்குது, மகாபலிபுரத்தில் ஒன்று இருக்குது. இதில் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற படிப்பு. ஓகேயா? 4 வருட படிப்பு. அதில் நிறையா ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. டெக்ஸ்டைல் டிசைன், செராமிக் டிசைன், பிரிண்ட் மேக்கிங், பெயிண்டிங், இது மாதிரியான படிப்புகள். இதில் அந்த காலேஜோட ஃபீஸ் சொன்னால் உங்களுக்கு ஷாக்கிங் ஆகிடும். வருஷத்துக்கு வெறும் 3000 ரூபாய். ஸ்கூலில் இதோட அதிகமாக தான் கட்டியிருப்பீங்க. இதை தவிர அரசாங்க செலவில் அஜந்தா, எல்லோரா போன்ற கலை நியமிக்க இடங்களுக்கு உங்களை இலவசமாக கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு வருவாங்க. அதை விட முக்கியம், எதையும் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. சரியா? எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கிறதால. அப்போ இந்த டெஸ்ட்டு, ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வச்சு செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறேன். இதானு கிடையாது, பட் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னால் ஒரு அவுட்லைன் வரைவீங்களா? இதை நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? அவுட்லைன் வரைவீங்களா? இப்போ நான் என்ன கேட்பேன், இது எப்படி தெரியுதுன்னு கேட்பேன். இப்போ வரைவீங்களா? இப்போ என்ன பண்ணுவேன், இது எப்படி தெரியுதுன்னு கேட்பேன். விஷுவலைசிங், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த விஷுவலைசிங்க்கான ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட். அந்த டெஸ்ட்டில் பண்ணாக்க சீட்டு. இந்த 3 கல்லூரிகளுமே நீங்கள் படிக்கலாம். சிக்கல் என்னன்னாக்கா, இதெல்லாம் ரைட்டு தான், இங்கெல்லாம் முடித்தாதான் வேலை கிடைக்குமா? இமீடியட் அடுத்த கேள்வியாக தானே வரும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வேலை கிடைக்குமா? கிடைக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழ் திரையுலகில், தென்னிந்திய திரையுலகில், அகில இந்திய திரையுலகில் புகழ்பெற்று விளங்குகிற சாபு சீரியல், தோட்டா தரணி, மஹி போன்ற 50க்கும் மேற்பட்ட சினிமா ஆர்ட் டைரக்டர்ஸ் இந்த காலேஜிலேருந்து வெளியே வந்தவங்க. ஓகேயா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்டைல் டிசைன். இப்போது ஒரு காலத்தில் இவ்வளோ டிசைன்ஸ் கிடையாது. இன்றைக்கி போனோம்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் அண்ட் ஷேட்ஸ், கலர்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி பாசிபிள்னா கம்ப்யூட்டரைஸ்டு டெக்ஸ்டைல் டிசைன் வந்த பிறகு. சரி சார், அதை முடித்தா வேலை கிடைக்குமா? கிடைக்கும், கவர்மெண்ட் வேலையே கிடைக்கும். இதில் வந்து வீவர்ஸ் சர்வீஸ் சென்டர்,
நெசவாளர் சேவை மையம்னு சொல்லி மத்திய அரசோட நிறுவனம் இருக்குது. சரியா? இதில் வேலைக்கு சேர்ந்து நாட்டில் இருக்க லட்சக்கணக்கான நெசவாளர்களுக்கு இவங்க தான் டிசைன் பண்ணியே கொடுப்பாங்க. இதற்கு அடுத்த நிலையில் செராமிக் டிசைன். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வில்லேஜெல்லாம் இருந்து சாணம் போட்டு மொழிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சிமெண்ட் வந்துச்சு, அப்புறம் மொசைக் வந்துச்சு. இன்றைக்கி டிசைனர் டைல்ஸ், பாத்ரூம் உள்பட டிசைனர் டைல்ஸ். இப்போ இது வந்து செராமிக் தொழில்நுட்பம். அதனால் இதில் இருக்கிற பல்வேறு படிப்புகளுமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டுங்கிறதால உங்களுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகம். ஓகேயா? இதற்கு அடுத்த நிலையில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான துறைகள் யோசிக்கும் போது நான் சார்ந்து இருக்கிற ஊடகத்துறை, மீடியா துறை. இன்றைக்கி வந்து இவ்வளோ சேனல்ஸ், இவ்வளோ எஃப்எம், இவ்வளோ பிரிண்ட் மேகசின்ஸ் இருக்கிற அளவுக்கு இந்த துறை சார்ந்து படித்தவர்கள் உள்ளே வந்திருக்காங்கன்னு கேட்டால் அந்த எண்ணிக்கை மிக குறைவு. நியாயமாக வந்து அதில் வந்து இப்போ நீங்கள் வந்து டெலிவிஷனில் சீரியல் பார்க்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் நடுவில் வருது. சரியாக சொல்லணும்னா அட்வர்டைஸ்மெண்ட் நடுவில் அப்பப்போ சீரியல் வருது. அப்புறம் வந்து எஃப்எம்மில் கேட்பீங்க, பத்திரிகைகளில் பார்ப்பீங்க. இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக கூட்டினாக்க ஒரு வருடத்துக்கு இந்தியாவில் விளம்பரங்களுக்காக செலவிடப்படுகிற தொகை 75,000 கோடி ரூபாய், 75,000 crores. அப்படின்னா எத்தனை லட்சம் பேருக்கு அதில் வேலை வாய்ப்பு இருக்கணும்? நமக்கு யாரும் சொல்லலை, நமக்கு யாரும் தெரிஞ்சவங்க படிக்கலை, அதனால் நம்ம அதை கண்டுக்கலை. அதே மாதிரி சேனல்ஸ். சரியா? நீங்கள் வந்து அப்படியே இன்னையிலேருந்து ரிவர்ஸில் போனீங்கன்னாக்க நீங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னே 1993 ஏப்ரல் 9 அன்றைக்கி தான் சன் டிவி தொடங்கின நாள். முதல் நாள், முதல் நிகழ்ச்சி, முதல் அறிவிப்பாளராக என்னுடைய முகத்தோடு தான் சன் டிவி வந்து தொடங்கப்பட்டது அன்றைக்கி வந்து. சரியா? அப்போ அன்றைக்கு வந்து ஒரே ஒரு சேனல். இன்றைக்கி நம்ம ரிமோட் எடுத்தோம்னா 250 சேனல். எஃப்எம் அன்றைக்கி ஒரே ஒரு கவர்மெண்ட் எஃப்எம். சினிமா பாட்டு போட மாட்டேன்னு அடம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு டவுன்லேயும் 24,000 சினிமா பாட்டு போடுற 8 எஃப்எம், 10 எஃப்எம். பிரிண்ட்டு நம்ம ஊரில் கடையில் தொங்க விட்டு இடம் இல்லாமல் கீழே உள்ள வச்சிருக்க அளவுக்கு பத்திரிகைகள். அப்போ இவ்வளோ வளர்ந்துருக்க அளவுக்கு அந்த துறை சார்ந்து படித்தவர்கள் இருந்திருக்காங்களான்னா குறைவு. அப்போ என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க விஷுவல் கம்யூனிகேஷன். இது காலகாலமாக புகழ்பெற்ற ஒரு படிப்பு. தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு கல்லூரிகள்லையும் இருக்கிற படிப்பு விஷுவல் கம்யூனிகேஷன். இதற்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்க ஜேர்னலிசம். இது கணிசமான கல்லூரிகளில் இதுவும் இருக்குது. ஓரளவுக்கு சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா எலக்ட்ரானிக் மீடியா, பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா. அண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா, இன்டகிரேட்டட் 5-இயர் ப்ரோக்ராம். நேரடியாக +2லேருந்து 5 வருடம் படித்து எம்எஸ்சி வாங்குறது. எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா இருக்குது. இது தவிர இன்றைக்கி நேரடியாக பார்த்தீங்கன்னா ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் ப்ரொடக்ஷன், அனிமேஷன் அண்ட் கிராஃபிக்ஸு, இது மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ்டு இதாகவும் இன்றைக்கி வந்து படிப்புகள் வந்துருச்சு. ஸோ தயவு செய்து நம்ம இதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய, நம்ம அக்கறை காட்ட வேண்டிய ஒரு துறை. சரியா? இப்போ நம்ம பெரும்பகுதியினர் அதிகம் பேசாத ஒரு துறையை இன்றைக்கி நான் பேச ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், கலை அறிவியல் கல்லூரிகள். இங்கே இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, யாரெல்லாம் இங்கே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கீங்களோ அவங்க ரொம்ப 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 தயாராக இருக்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஊரில் சொல்லப்படுற ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ன்னு சொல்லப்படுற என்ஜினியரிங், மெடிக்கல், அக்ரி, லா, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிசல்ட் வர நேரத்தில் கால்ஃபர் பண்ணி மினிமம் 3 வீக்ஸ் டைம் கொடுத்து பொறுமையாக நடக்கிற விஷயம். இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படி பொறுமையாக நடக்கிற விஷயம் இல்லை. பல தனியார் கல்லூரிகள் இப்போவே அவங்களோட ஆன்லைன் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் தடாலடியாக ரிசல்ட் வந்தோடனே முடிவெடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அதையும் நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன் உங்களுக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இன்றைக்கி நடந்திருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கடந்த 3-4 வருடங்களாக இதுக்கு ஒரு சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் கொண்டாந்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம். tngasa.in இதான் இந்த சைட்டோட பேர். இதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற 160க்கும் மேற்பட்ட கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டால் போதுமானது. இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு சொல்லும்போது டவுன்ட்ராடன் பீப்புள், பொருளாதாரத்தில் பின்னடைவில் இருக்கிறவங்க, கிராமப்புற இதுங்க அதிகமாக பயன்படுத்துறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது எந்த வகையில் பயனுள்ளதுன்னா, ஒரு காலத்தில் ஒரு குக்கிராமத்திலேருந்து ஒரு நபர் வந்து சென்னைக்கு வந்து அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு வர முடியாது. இன்னொன்று, அந்த குக்கிராமத்தில் இருக்க பேருக்கு பேரை வச்சு பிரசிடென்சி காலேஜுங்கிறது கவர்மெண்ட் காலேஜ்னே அவருக்கு தெரியாது, குயின் மேரிஸுங்கிறது பேரை வச்சு கவர்மெண்ட் காலேஜ்னே தெரியாது. சரியா? அப்போ இன்றைக்கி இருக்கிற வசதி,
தமிழ்நாட்டோட எந்த மூலை முடுக்கில் வேணாலும் உட்காந்துக்கிட்டு ஒரே ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக இந்த 160க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் ப்ளஸ் எத்தனை படிப்புகள் வேண்டுமானாலும் அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து வெறும் 60 ரூபாய், SC/STயாக இருந்தால் வெறும் 2 ரூபாய். இந்த ஒரு அப்ளிகேஷனில் பண்ண முடியும். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரிசல்ட் வர நேரத்தில் கவர்மெண்ட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் வரும். tngasa.in அதனோட வெப்சைட். இதில் அப்படியே நேர்மாறாக தனியார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்க உங்களுக்கு அவகாசமே கிடையாது. என்ன அப்படின்னா ஒவ்வொரு கல்லூரியும் தனித்தனியாக அப்ளிகேஷன் எதிர்பார்க்குறாங்க. நம்ம ஊரில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் குறிப்பிட்ட பிரிவில் சேரணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதில் மட்டும் அப்ளிகேஷன் வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு அதில் கிடைக்கலன்னு திரும்பி பார்க்குற நேரத்தில் எல்லா காலேஜுக்கும் லாஸ்ட் டேட் முடிஞ்சு போச்சு. சரியா? அப்போ தனியார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு மட்டும் என்ன பண்ணணும்னா மினிமம் ஒரு 5-10 ஆனால் கூட தப்பு இல்லை. எவ்வளோ நம்பர் ஆஃப் இது அதிகமாக வாங்கணுமோ வாங்குங்க. 1-2ன்னு உட்காந்துருக்கூடாது. இன்னொன்று இந்த ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் சிக்கல் என்னான்னு கேட்டிங்கன்னா, சில கல்லூரிகளில் மோர் தென் 1 கோர்ஸுக்கு மோர் தென் 1 அப்ளிகேஷன் போட சொல்கிறாங்க. இந்த கோர்ஸுக்கு நீ போடுறியா, இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தனி, இந்த கோர்ஸுக்கு போடுறியா எகெயின் இன்னொன்று, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கட்டணம். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த கோர்சஸ் இந்த இதுக்கு நம்ம போகிறோம், அது இந்த காலேஜில் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம மார்க்ஸ் நமக்கு ஓரளவுக்கு தெரியும்ல, அவர் வந்துட்டு பிறகாக தெரியும்ல. அப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மோர் நம்பர் ஆஃப் காலேஜஸில் கொஞ்சம் நம்ம போடணும். சரி, இப்போ இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்தவரையிலும் என்னெல்லாம் நமக்கு வந்து கோர்சஸ் அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக காலகாலமாக சொல்லப்படுற நம்மளுடைய அந்த சயின்ஸ் குரூப், மேத்ஸ் குரூப்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே இன்றைக்கும் இருக்குது. மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே இருக்குது. என்ன அட்வான்டேஜ்னா, இன்றைக்கி அது உடஞ்சி கொஞ்சம் ஸ்பெஷலைசேஷனாக மாறி இருக்குது. மேத்ஸ்லேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு, ஃபிசிக்ஸ்லேருந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் வந்திருக்கு, கெமிஸ்ட்ரியிலேருந்து மாலிகுலர் கெமிஸ்ட்ரி, பயோ கெமிஸ்ட்ரி வந்திருக்கு, பயாலஜிலேருந்து பிளான்ட் பயாலஜி வந்திருக்கு. அப்போ இன்றைக்கி வந்து அதே சயின்ஸ்லேயே உட்பிரிவுகளாக ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் இன்றைக்கி நிறையா வந்திருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட என்ஜினியரிங்கில் இருக்க பல படிப்புகள் இன்றைக்கி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்குது. ஒரு அங்கே பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அங்கே பிடெக் பயோடெக்னாலஜி, இங்கே பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, அங்கே பிடெக் ஐடி, இங்கே பிஎஸ்சி ஐடி, இங்கேயும் டேட்டா சயின்ஸ் இருக்குது, இங்கேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இன்றைக்கி எல்லாமே அந்த படிப்புகள் அத்தனையுமே கிட்டத்தட்ட இங்கே பிஎஸ்சிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு மாற்றம். இதற்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்க, அதே பிஎஸ்சியில் சொல்லிட்டு வரணும்னாக்க, சைக்காலஜி, உளவியல் துறை நல்ல எவர்கிரீன் படிப்பு. தொடக்க காலத்தில் இது வந்து லேடிஸ் காலேஜில் மட்டும் இருக்கும், இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் இருக்குது. என்னென்னா ஒரு எப்படி ஒரு டாக்டர் இன்றைக்கி வந்து போர்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாரோ, அது மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டாக போர்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இன்றைக்கு அதற்கான தேவை ரொம்ப அதிகரிச்சிருக்கு. மன அழுத்தங்கள் இன்றைக்கி அதிகமாகிற நேரத்தில், குழப்பங்கள் அதிகமாகிற நேரத்தில் இன்றைக்கி அதோட தேவை அதிகமாக இருக்குது. அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்க, நிறைய ட்ரெடிஷ்னல் படிப்புகள், பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஏ சோஷியாலஜி, இதெல்லாம் எப்பவுமே இருக்கிற. பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு என்ன சார் செய்யலாம்? ஃபைனான்ஸ் மினிஸ்டரே ஆகலாம், அசந்தா பிரைம் மினிஸ்டரும் ஆகலாம். அடுத்து அப்படியே இப்போ அந்த பட்டியலை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்க, பிசிஏ, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், எப்படி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கோ அது மாதிரி பிசிஏ. சரியா? அடுத்து உங்களுக்கு வந்து சமீப காலங்களில் நிறைய கல்லூரிகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க இன்னொரு படிப்பு பிஎஸ்டபிள்யூ, பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க். ஒரு காலத்தில் வந்து எம்எஸ்டபிள்யூ ரொம்ப பாப்புலர். அந்த எம்எஸ்டபிள்யூ முடிச்சிட்ட பிறகு ஒரு என்ஜிஓவில் போய் வேலைக்கு சேர்றது, அல்லது நாமளே ஒரு என்ஜிஓ தொடங்கிறது, அந்த மாதிரி இருந்த காலகட்டம். அப்போ பார்த்தாங்க, ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டில் இந்த படிப்பு இவ்வளோ பாப்புலராக இருக்கும்போது இதை ஏன் நம்ம யூஜியில் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலகட்டங்களில் நிறைய கல்லூரிகளில் இந்த பிஎஸ்டபிள்யூ படிப்பு வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்க, ஃபிசிக்கல் எஜுகேஷன், விளையாட்டுத்துறையை முழு நேரமாக படிக்கிறது. அதில் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஒரு டிகிரி இருக்குது, பிபிஎட்னு பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிகிரி இருக்குது. இதில் என்ன சொல்லி தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற விளையாட்டுகளுடைய சட்டத்திட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த ஸ்போர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அல்லது நாளைக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்டாக போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாக்க அதற்கான வாய்ப்புகள் இது வந்து இது இருக்குது. பிறகு எல்லா காலகட்டங்கள்லையுமே எவர்கிரீன்கிறது
பிஏ தமிழ் லிட்ரேச்சர், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். எஸ்பெஷலி இன்றைக்கி ஊடகத்துறை இவ்வளோ வளர்ந்துருக்கும் போது பிஏ தமிழ் லிட்ரேச்சருக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. நம்ம என்ன செய்யணும்னாக்க அந்த பிஏ தமிழ் லிட்ரேச்சரோட சேர்ந்து கம்ப்யூட்டர் லிட்ரஸி அதையும் இணைச்சி நம்ம ஒரு நாலேஜை உருவாக்கிக்கிட்டோம்னா ஊடகத்துறையில் உங்களுக்கு வந்து உடனடி வாய்ப்பு. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்தவரை மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு விளம்பரத்துறையில் போய் நம்ம ஒரு காப்பி ரைட்டராக மாறலாம். அல்லது இப்போ நீங்கள் வந்து ஒரு கூகுளை தட்டுனா தகவல் இவ்வளோ கொட்டுது இல்லையா, இவளை கொட்டணும்னா யாராவது எழுதி உள்ளே போட்டால் தானே கொட்டும். அப்போ கண்டென்ட் ரைட்டர் இன்றைக்கி வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்தோடனே இருக்கிற ஒரு வாய்ப்புகளில் முக்கியமானது கண்டென்ட் ரைட்டர். அந்த கண்டென்ட் ரைட்டருங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 2 வகை. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் சேர்ந்து கண்டென்ட் ரைட்டராக சம்பளத்துக்கு வேலை செய்யலாம். அல்லது வீட்டில் உட்காந்துக்கிட்டு 10 நிறுவனங்களுக்கு நீங்கள் கண்டென்ட் எழுதி அனுப்பிச்சு சம்பாதிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு அதில் உண்டு. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதை தாண்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்தவரையிலும் சிங்கிள் லார்ஜஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து உள்ளதுன்னா ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எது? பிகாம். எப்படி இந்த பக்கம் இன்ஜினியரிங்கில் லார்ஜஸ்ட் அப்ளிகேஷனோ அது மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் லார்ஜஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பிகாம். என்ன ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாமுக்கு இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வரதால் இதனுடைய வேலைவாய்ப்பு தன்மையை அதிகப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஏரியாவை அதோடு இணைச்சிட்டாங்க. அப்போ பிகாம் மார்க்கெட்டிங், பிகாம் அட்வர்டைசிங், பிகாம் இன்சூரன்ஸ், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிகாம் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி தமிழ்நாட்டில் 21 பிகாம் இருக்குது. பட் எது கிடைச்சாலும் சேருங்க, இதுதான் வேணும்னு அப்படி ஒன்றும் அடம் பண்ண வேண்டியதில்லை, எல்லாம் ஒன்று தான். ஸோ பிகாம் வந்து ஒரு இன்றைக்குமே ப்ரிஃபர்டு ஒரு கோர்ஸ். பட் எனக்கு என்ன வருத்தம்னா, பிகாமுக்கு ஆர்வம் காட்டுறதில் சில இவ்வளோ பெரிய சதவீதம் அதோடு இணைந்து நம்ம செய்ய வேண்டிய சிஏன்னு சொல்லப்படுற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஎம்ஏன்னு சொல்லப்படுற காஸ்ட் அக்கௌண்டன்ட் அண்டு ஏசிஎஸ்ன்னு சொல்லப்படுற கம்பெனி செக்ரட்டரி, இதையும் முயற்சி பண்ணணும். ஏன்னா ஒரு காலத்தில் இதெல்லாமே டிகிரி முடித்த பிறகு தான் எழுத முடியும். இன்றைக்கி அப்படி இல்லை, +2 முடித்த பிறனே எழுதலாம். அப்போ நமக்கு ஒரு 3 வருடம் நல்லா சேவ் ஆகுது. தயவுசெய்து அதோடு சேர்ந்து நீங்கள் முயற்சியில் எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கோர்சஸ் இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு வந்து நிறைவாக, ஏன்னா மற்ற கோர்சஸ்லாம் மற்ற நிபுணர்கள் விரிவாக பேசுவாங்க, நான் டூப்ளிகேட் பண்ண விரும்பலை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வச்சுட்டு நிறைவு செய்கிறேன். என்ன அப்படின்னா, அதுவும் இந்த சென்னை வாசிகளுக்கு தான் இதை சொல்லணும். உயர்கல்வி போகும்போது அடுத்த தெருவிலேயே வீட்டு பக்கத்திலே ஒரு காலேஜ் வேணும்னு நினைக்காம, நல்ல படிப்பு எங்கிருந்தாலும் வெளியே போய் படிக்கிறதுக்கு தயவுசெய்து தயாராக இருக்கணும். இன்னொன்று, இன்றைக்கி இருக்கிற சூழலில் எல்லாம் ஒத்த புள்ள ரெட்டை புள்ள, கரெக்டா? எவ்வளோ சிங்கிள் கை தூக்குங்க? சிங்கிள் குறைவாக தான் இருக்கும். 2னா நிறையா தூக்கும். 2 பேர் தூக்குங்க, இதுதான் மேக்ஸிமம். ஓகே, இந்த ஒத்த ரெட்டைக்குள்ளேயே ஒற்றுமை கிடையாது, விட்டு கொடுக்கறது கிடையாது, ஹெல்பிங் டெண்டன்சி கிடையாது. இன்றைக்கி ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ போயிட்டு ஒரு 10 பேரில் 6 பேர் செலக்ட் ஆகி 4 பேர் ரிஜெக்ட் ஆனால் 4 பேர் சப்ஜெக்ட் தெரியாமல் ரிஜெக்ட் ஆகல, பேச தெரியாமல், பழக தெரியாமல், வெளி உலகம் தெரியாமல், இப்படியே பொத்தி வளைச்சாச்சு. இந்த பேட்டர்ன் ரொம்ப சென்னையில் தான் அதிகம், மேக்சிமம். அது வந்து நம்ம பண்ணுற துரோகம். தயவு செய்து ஹாஸ்டல் போனீங்கன்னா உங்களை முழு மனிதன் ஆக்கி விட்டுரும். சரியா? எப்படிலாம் ஆக்குன்னு சொல்லவா? ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னா அப்படி யூனிஃபார்மை கலட்டி விசிறிட்டு, இன்னும் துவைக்கலையா அப்படிமோ. அங்கே போனால் நானே சோப் போட்டு, நானே கும்பி, நானே துவைச்சி, இதான் முதல்ல சொந்த காலில் நிற்கிறது. கரெக்டாக? இதான் ஃபஸ்ட்டு. ஓஹோ, இவ்வளோ வேலையெல்லாம் இருக்கா, அம்மா இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்களா? ஃபஸ்ட்டு சொந்த காலில் நிற்கிறது. அடுத்து இந்த 2 புள்ள கை தூக்குனீங்க பாருங்கள், இந்த 2க்குள்ளேயே ஹெல்பிங் டெண்டன்சி கிடையாது. ஹாஸ்டலுக்கு போனால் தானாக வந்துடும். எப்படி வரும் தெரியுமா? ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டில் 6 ரூமுக்கு போயிட்டு வரும். அப்போ இங்கே ஹெல்பிங் டெண்டன்சி ஆரம்பிக்குது. 3வது, யார் சிறந்த குக் நம்ம வீட்டில்? அதை தாண்டி யாரும் கிடையாது இல்லை. ஆனால் என்ன நொட்டை சொல்லியிருப்போம் அம்மாவை. அம்மா சமையல என்ன நொட்டை சொல்லுவோம்? அப்படி டேபிள் அப்படி தட்டை விசிறது. சாம்பாரா வச்சிருக்க? ஹாஸ்டல் போனால் சாம்பார் மாதிரி ஒன்று ஊற்றுவாங்க, தேவாமிர்தமாக இருக்கும் அந்த நேரத்துக்கு. சரியா? அப்போ அடுத்து தீபாவளி பொங்கலுக்கு வீட்டுக்கு வருவோம், இவ்வளோ பெரிய தூக்கு நிறையா ஸ்நாக்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. நம்ம பிள்ளை எப்படியும் ஒரு 20 நாள் வச்சு சாப்பிடாது அப்படின்னு போய் இறங்கின 20 செகண்டில் மொத்தமும் ஓவர்.
இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஷேரிங், இதுதான் விட்டு கொடுத்தல், இதுதான் நம்மளை முழு மனிதனாக்கும். அதனால் தயவு செய்து படிப்பு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போய் ஒரு ஹாஸ்டலில் படிச்சிங்கன்னு வச்சுங்க, உங்களை அது ரிப்பேர் பண்ணி முழு மனிதனாக்கிடும். சரியா? அது செய்யுங்கள். மற்றபடி இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய உச்சத்தை வெற்றி அடைய வேண்டும் என்கிற வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ உங்களை கேள்விகளுக்கான நேரம். யாராவது, நிறைய பேர், எல்லாருக்கும் யாராவது இல்லை, கேள்வி கேட்க போறீங்க. யார் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்க போறீங்க? சார்ட்ட கேட்கறதுக்கு ரமேஷ் பிரபா சார்ட்ட நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் எப்போவுமே என்னன்னா, யாராவது முதல்ல ஒரு பால் போடுறாங்களா, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பால் ஹேட்ரிக் விக்கெட்லாம் எடுக்க ஆள் இருப்பாங்க. சார், நான் உங்கள்ட்ட கேட்குறது என்னன்னா, இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்குன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள், பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எல்லாருமே எடுக்கிறாங்க. ஆனால் வென் கம்ஸ் இன் டு ஸ்டடீஸ் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் யாருமே சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ இன்னைக்கு அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா வேண்டாமா? இல்லை, சஜஸ்ட் பண்ணுறதுலையா எடுக்கிறது இல்லையா? ரெண்டுல என்ன எடுக்கிறது இல்லை. அதான் கரெக்டு. ஏன்னா நாங்களாம் கால்னு கத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு சிக்கல் தான். பின்னால் வர நெடுஞ்செழியன், கழுமணி சார் எல்லாருமே அதை பற்றி அட்ரஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங்கில் 1,74,000 பேர் கடைசியாக நிற்கிறாங்க. 1,74,000 பேருக்கும் ஒரே ஒரு பிரான்ச் தான் வேணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். பெட்டர் மார்க்ஸ் லைட் இருந்தால் சொல்லுங்கள், இல்லாட்டி முடியாது. அப்போ இந்த அவேர்னஸ் தெரிஞ்சிக்கவே முயற்சி பண்ணுறதில்ல. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியோட ப்ராஸ்பெக்டஸ் எடுத்து பண்ணிங்கன்னா 52 பிரான்ச் இருக்குது. நமக்கு 2 தாண்டி 50 பற்றி பெரட்டி கூட நம்ம பார்க்கல. எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதால மட்டும்தான் இன்னைக்கு அதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் மெக்கானிக்கல் அப்படிங்கிறது கோர், அதுலேருந்து ஏரோநாட்டிக்கல் வந்துச்சு, அதுலேருந்து ஆட்டோமொபைல் வந்துச்சு, அதுலேருந்து ப்ரொடக்ஷன் வந்துச்சு, அதுலேருந்து மெக்கட்ரானிக்ஸ் வந்துச்சு, அதுலேருந்து ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் வந்துச்சு. அப்போ இன்னைக்கு நமக்கு என்னன்னா, எல்லாருக்குமே அந்த ஒரே ஒரு ஐடி கவர்ச்சியை தாண்டி வேறு எதுவும் நம்ம தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணல. நமக்கு சொல்லலைன்னா நான் சொல்ல மாட்டேன், நம்ம தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணல. அப்போ தமிழ்நாடு எவ்வளோ பெரிய ஆட்டோமொபைல் ஹப்புங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் நான் படித்த அந்த மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதான் பயனியர் இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முதல்ல தொடங்கப்பட்ட கல்லூரி. இன்றைக்கும் அதே இடத்துல இருக்குது. இன்றைக்கி அதை தாண்டி ஒரு 20 கல்லூரிகளில் இருக்குது. வாய்ப்பு உள்ளது. பிரச்சனை என்னென்னா, நம்ம தெரிஞ்சிக்க ஆசைப்படுறதில்ல. அது நான் உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணமே சொல்லுவேன். முதல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கவுன்சிலிங் அப்படிங்கிறது இந்த நண்பர்கள் இன்னும் அதிகமாகவே அனுபவப்பட்டிருப்பாங்க. முதல்லாம் கவுன்சிலிங் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, அவங்க நம்மக்கிட்ட விவரம் கேட்க வருவாங்க, நம்ம அவங்களுக்கு விவரம் சொல்லி அனுப்புவோம் அப்படிங்கிறது. இன்றைக்கி அப்படி கிடையாது. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எங்கள் வாயில் சொல்ல வச்சு அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு அப்பாவும் பொண்ணும் வருவாங்க. உட்காந்துட்டோடனே, சார், அப்பாவும் பொண்ணுங்க, அப்பாவும் பையன் வச்சுக்குவோம், வருவாங்க. உட்காந்தோடனே, சார் என்ன சார் எடுக்கலாம் இன்ஜினியரிங்கில்? இந்த பையன் சார் சின்ன வயசுலேருந்தே இந்த காரை வச்சு உருட்டிக்கிட்டே இருப்பான் சார், அதே விளையாடுவான் சார், அது சார் இருப்பான். சொல்லி முடித்தோடனே, சார் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க, ஆட்டோமொபைல் அப்படின்னு சொல்லி முடிப்பேன். சொல்லி முடித்தோடனே, மற்றபடி அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்படி சார் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நான் திரும்ப ஆட்டோமொபைலை பற்றி, ஆட்டோமொபைல் உலகத்தில் சிறந்தது அது இதெல்லாம் சொல்லிவிடுவேன். சார் நீங்கள் எவ்வளோ படித்தார் உங்களுக்கு தெரியாதா சார்? மற்றபடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேலை கிடைக்கும் தானே சார் அப்படிம்பார். அடுத்த கேள்வி. நான் கடைசியாக ஒரு 10 நிமிஷம் பேசிவிட்டு உலகத்தின் இது நான் ஆட்டோமொபைல் முடிப்பேன். அவர் சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிறோம் சார், வட்டுமா சார் அப்படின்னு சொல்லி இப்படி தான் இப்போ கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. ஸோ மாணவர்கள் தான் தெரிஞ்சுக்கணும், இவர்கள் தான் அதை இது பண்ணிக்கணும். இவ்வளோ நேரம் கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியில் நிறைய டிபார்ட்மெண்ட் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய அணுகுமுறைகள் குறித்தும் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. Chennai Samartha Group of Institutions, over 31,651 students placed so far, and the only college in India to win gold at the 1.4-year-old Culinary Olympics. Vinayaka Mission Salem campusல் 2026-27 ஆண்டுக்கான அட்மிஷன் ஆரம்பம். இப்போதே அழையுங்கள் 1800 258 2929.